போல் அழகாய் இருப்பாய், உன்னை எல்லோருக்கும் காட்டிடுவேன். முடிச்சுக்கிறதுக்குள்ள சமையல் பண்ணி அசத்துறேன் பாருங்க. தினம் தினம் அம்மா சமையல் அறையில் சமையல் செய்வதை பார்த்திருக்கேன். எந்தன் குட்டி சமையல் அறையில் நானும் சமையல் செய்திடுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேஸ் அடுப்பை பத்த வச்சு குக்கரில் சாதம் வடித்திடுவேன். ஃப்ரையிங் பேனில் காய்கறி போட்டு வகை வகை பொரியல் வறுத்திடுவேன். எதையோ மறந்துட்ட போல இருக்கே சிட்டி. உப்பும் மிளகும் போதுமோ என்று வாயில் போட்டு ருசித்திடுவேன். இரண்டும் சரியாய் போட்டு நானும் பொரியல் செய்து முடித்திடுவேன். தோசை வாசனை கமகமன்னு மூக்கு தொலைக்குதே. தவாவில் மாவை ஊத்தி மொறு மொறு தோசை சுட்டு அடுக்கிடுவேன். வெண்ணெய் தடவிய பிரெட்டை டோஸ்டரில் பதமாய் டோஸ்டும் செய்திடுவேன். என்ன சிட்டி, சாப்பாடு தயாரா? வட்டமான தட்டுகள் கோப்பைகள் எல்லாம் வட்ட வட்ட மேஜையில் அலங்கரிப்பேன். வாருங்கள் நாமும் சேர்ந்து உண்ணுவோம், அன்புடன் நானும் உபசரிப்பேன். என்னோட செல்ல பாப்பாக்கு உடம்பு சரியில்லையா? அதான் நான் டாக்டர் வந்துட்டேனே, என்னன்னு பார்க்கலாம். எந்த அழகு பொம்மை பாப்பா ஏனோ மிகவும் அழுகிறாள். நெஞ்சில் சளியோ வயிற்று வலியோ ஜுரமும் இருக்கும் பார்க்கலாம். ஓட்டோஸ்கோப்பால் 2 காதை சோதனை நான் பண்ணுவேன். ஸ்டெத்தோஸ்கோப்பை காதில் மாட்டி இதய துடிப்பை எண்ணுவேன். தெர்மோமீட்டர் உதவி கொண்டு ஜுரத்தின் வேகம் அறிந்து நான் தித்திப்பான மருந்தை வாயில் கொஞ்சம் மட்டும் ஊட்டுவேன். வண்டி வண்டி வண்டிதான், அருமையான வண்டிதான். 4 சக்கரம் இருக்குந்தா, இழுத்து விட்டால் ஓடுந்தா. வண்டி வண்டி வண்டிதான், பாரம் சுமக்கும் வண்டிதான். வேகமாக போகுந்தா, எனக்கு பிடித்த வண்டிதான். வண்டி வண்டி வண்டிதான், சிவப்பு வண்ண வண்டிதான். அழகு சாவி கொடுத்துதான் ஓடும் இந்த வண்டிதான். வண்டி வண்டி வண்டிதான், அருமையான வண்டிதான். வேகமாக போகுந்தான், எனக்கு பிடித்த வண்டிதான். தாத்தா தாத்தா என்னுடைய செல்லக்குட்டி தாத்தா, நான் ஜெயித்து வந்த பரிசு பாருங்க. பாட்டி பாட்டி என்னுடைய பட்டுக்குட்டி பாட்டி, நான் பெற்ற இந்த பரிசு பாருங்க. ஓட்டப்பந்தயம் ஓடி என் குட்டி தங்க தம்பி வாங்கி வந்த முதல் பரிசுதான். மூச்சரைக்க ஓடி என் செல்ல தம்பி தானே சேர்த்து விட்டா எனக்கு பெருமைதான். முதலில் தான் 2 பேர் முந்தி சென்றனர், ஆனால் விடாமல் நானும் ஓடிச் சென்று ஜெயித்து காட்டினேன். செல்ல பேரனை உன்னால் எனக்கு நாளும் மகிழ்ச்சி தான். என் குட்டி பேரனை உன்னால் எனக்கு நாளும் பெருமை
போல் என்றும் நீ வாழ்க்கையில் முன்னேறு. நீங்கள் சொன்னதை கேட்டு நல்லபடியாய் நடப்பேன். விளையாட்டில் மட்டும் இல்லாமல் நான் படிப்பிலும் ஜெயித்து காட்டுவேன். சரியா தாத்தா? சரியா பாட்டி? கரடி மாமா வாழைப்பழத்தை சாப்பிடலாமா? தோலை உரித்து சாப்பிட எனக்கு சோம்பலா இருக்குப்பா. கரடி மாமா ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா? கரடு முரடு காடு இருக்கும், காலு வலிக்கும்பா. கரடி மாமா உப்பு மூட்டையாடலாமா? உப்பு மூட்டை உன்ன சம்பந்த முதுகு வலிக்கும்பா. கரடி மாமா கண்ணாமூச்சி ஆடலாமா? கண்ணு பொத்தினா கண்ணு வலிக்கும், நான் வர மாட்டேன்பா. கரடி மாமா நீச்சல் அடிக்க குளத்துக்கு போலாமா? நீர் மிகவும் ஜில்லுன்னு இருக்கும், ரொம்ப குளிரும்பா. கரடி மாமா தேனடை தொங்குத சுவைக்கலாமா? இதோ வந்தேன், எங்க காட்டு காட்டு காட்டுப்பா. கரடி மாமா நட்சத்திரங்களை எண்ணலாமா? தலைய தூக்கி வானத்தை பார்த்தா கழுத்து வலிக்கும்பா. குட்டி குட்டியாய் வட்டம் இரண்டை சுவற்றில் வரைந்தானே. குச்சி குச்சியாய் இட்டு கோட்டினை மேலும் கீழும் வரைந்தானே. மேலும் 2 புள்ளி வைத்தான், அதற்கு கீழே கோடு இட்டான். வளைவு ஒன்றையும் கீழே வரைந்து அழகுடன் முடித்து வைத்தான். சின்ன வீரனாலே சித்திரம் செய்து என்னை பார்த்து சிரித்துக் கொண்டான். குட்டி குறும்பே சொல்வாயா நீ வரைந்தது என்னவென்று? கிச்சா மாமா ஸ்கூட்டரில் போவாரு, தலையில் ஹெல்மெட் போடாமலே சந்து பொந்தில் நுழைந்து செல்வாரு, போலீஸ் கண்களில் படாமலே. மேடு பள்ளம் நிறைந்த ரோட்டில் மாமா ஸ்கூட்டரில் சென்றாராம். ஆடி ஆடி ஸ்கூட்டரும் விழுந்தது, அப்பம் போல் தலை வீங்கியதா.
ஐயோ என்று மாமா தலையை